Hello friends, welcome to 100 Marks channel. இந்த வீடியோல Apache Spark அப்படின்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். Apache Spark அப்படின்றது இட்ஸ் an open source distributed computing system to process big data or large amount of data. So big data நம்ம எதை சொல்றோம், ஒரு நார்மல் சிஸ்டத்தால ப்ராசஸ் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது விஷயமா கண்டுபிடிச்சது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்னா நான் பண்ண வேண்டிய கம்ப்யூட்டேஷன்ஸை நிறைய சிஸ்டத்தை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம ஆல்ரெடி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா கரெக்டா, அதனால என்னால் ஒரு சிஸ்டத்தால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அங்கே ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணேன். கிளஸ்டர் அப்படின்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் அ சிங்கிள் ஒர்க். ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஒரு வேலை செய்யறதுக்கு நான் டுகெதர் அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கத நான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை குட்டி குட்டி சங்க்ஸா பிரிச்சு அந்த ஒவ்வொரு சங்கையும் நான் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு அலோகேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த என்னோட 10 சிஸ்டமும் எனக்கு பேரலா ஒர்க் ஆகும். பேரலானா அட் அ டைம் 10மே எனக்கு ப்ராசஸ் பண்ணும். எனக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டிங் தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு நான் 10 டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு என்னோட டேட்டாவையும் கம்ப்யூட்டையும் சின்ன சின்னதாக பிரித்து சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி அலோகேட் பண்ணி இந்த ஜாப்ஸ் எல்லாம் டுகெதர் கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ஹடூப்பில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே எனக்கு HDFS அப்படின்னு ஒன்று இருந்தது, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அண்ட் மேப் ரெடியூஸ்னு ஒன்று இருந்தது. நம்மளோட ஆல்ரெடி இந்த வீடியோஸில் ஹடூப்போட ஃப்ரேம்வொர்க்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த HDFS அப்படின்றது என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டடாக அதை வந்து 10 கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு எனக்கு தேவையான வேலையை பார்த்து நான் அதை மேப் ரெடியூஸ் மூலயமா கம்பைன் பண்ணி எனக்கு தேவையான ஃபைனல் அவுட்புட்டை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த ஹடூப்பில் சில சேலஞ்சஸ் இருந்தது. என்னால் ஹடூப்பில் பேட்ச் ப்ராசஸிங் தான் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 சிஸ்டத்தில் 10 சிஸ்டமும் வேலை முடிச்சாதான் நான் அடுத்த பேட்சை அலோகேட் பண்ண முடியும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஆனால் இன்னோட டேட்டா க்ரோத் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குது. அண்ட் இன்னோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் எதையுமே நம்மளால் வச்சு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணுற நிலைமையில இல்லை. டேட்டா வர வர அதை ப்ராசஸ் பண்ணி அதை கம்ப்யூட் பண்ணி அதுலேருந்து சில இன்சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி தான் இன்னோட ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட் இருக்குது. ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். டேட்டா வந்ததுக்கப்புறம் அதை டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணினோம். டேட்டா வர வரவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அங்கே ஒரு அனாமலி இருக்கா, அங்கே யாராவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஹடூப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது பேட்சாக ப்ராசஸ் பண்ணுச்சு ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹடூப் வந்து டிஸ்க் வச்சு ப்ராசஸ் பண்ணுச்சு. ஸோ நான் சொன்னேன்ல 10 சிஸ்டம் இருந்தது. 10 சிஸ்டத்துலையும் என்னோட கம்ப்யூட்டிங்கை நான் பிரித்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 10 சிஸ்டத்தோட டிஸ்க் ஹார்ட் டிஸ்கில் தான் என்னோட டேட்டா அண்ட் கம்ப்யூட்டிங் ப்ராசஸ் ஆகி அதோட அவுட்புட் எனக்கு வந்து மேப் ரெடியூஸ் மூலயமா கம்பைன் ஆச்சு. ஸோ இது எவ்ரி டைம் என்னோட டிஸ்க் பேஸ் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தனால அது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்த ப்ராசஸிங்கை முடிக்கிறதுக்கு. தட் இஸ் மை செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹடூப். ஸோ இந்த ரெண்டு மெயின் விஷயம், ஒன்று எனக்கு ரொம்ப டிலேவாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் மூலயமா ப்ராசஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. அண்ட் எனக்கு ஆன் த ஃப்ளையை டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் சேலஞ்சஸ் ஆஃப் த ஹடூப்பை பேஸாக வச்சு 2019 உருவாக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் அப்பாச்சி ஸ்பார்க். ஸோ இந்த ஸ்பார்க்கை நம்ம ஹடூப் கூட கம்பேர் பண்ணும்போது இது 10 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கிறனால இப்போ இருக்கிற ஸ்ட்ரீமிங் ப்ராசஸுக்கே மோஸ்ட்லி ஸ்பார்க்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் 10 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஹடூப் டிஸ்க் பேஸ் சிஸ்டம். அதுவே ஸ்பார்க் அப்படின்றது வந்து இன் மெமரி ப்ராசஸிங் பண்ணுது. ஸோ இது வந்து டிஸ்க் லெவலுக்கே போகாமல் டிஸ்ட்ரிபியூட்டடாக கம்ப்யூட்டிங் பண்ணாலுமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் காம்பனன்ட்ஸில் இருக்கிற மெமரியில் ப்ராசஸ் பண்ணிட்டு, அதாவது உங்களோட கம்ப்யூட்டிங்கையும் அனாலிசிஸையும் ரேம், நம்ம மெமரின்னு சொல்கிறது வந்து ரேம், ஓகேவா? ஸோ அந்த லெவல்லே அதை ப்ராசஸ் பண்ணிட்டு எல்லா கம்ப்யூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபைனல் ரிசல்ட்ஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்டர் when compared to Hadoop that is working based on disk based, whereas உங்களோட ஸ்பார்க் வந்து உங்களோட இன் மெமரி ப்ராசஸிங். இன்னொரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஸ்பார்க் அப்படின்றது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா
சப்போஸ் ஒரு ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு கம்ப்யூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த டேட்டா நம்மளுக்கு லாஸ் ஆக கூடாது. பிகாஸ் தட் இஸ் தி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கரெக்ட்டா? ஸோ அதனால அந்த டேட்டா நம்மளுக்கு லாஸ் ஆகவே கூடாது. ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்பார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிடி ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்பார்க்கோட கம்ப்யூட்டிங் நடக்குது இல்ல, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும், ஜாப்ஸா இருக்கட்டும், என்ன ஸ்கெடியூல் பண்றாங்க, என்ன கம்ப்யூட்டிங் பண்றாங்க, எவ்ரி திங்கை வந்து ஒரு லாகா இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த கிரியேட் பண்ற அந்த லாக் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஃபெயிலியர் நடக்கும்போது என்னோட ஸ்பார்க்கால இட் கேன் கம்ப்யூட் டு தி ப்ரீவியஸ் லெவல், or it can recomputing the existing data itself based on this RDD. இந்த RDDல லாக்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஸ்பார்க்கால ரீகம்ப்யூட் பண்ணி எந்த ஃபெயிலியர் நடந்துச்சோ அதுக்கு முந்தின பாயிண்ட் வரைக்கும் அதால போக முடியும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஸ்பார்க். அடுத்த அட்வான்டேஜா ஸ்பார்க்ல என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் யூஸ். இதுல என்ன ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னா, ஹடூப்பை தாண்டி ஹடூப்ல நம்மளுக்கு நிறைய காம்பனன்ஸ் இருக்குல்ல, பிக் இருக்கு, கிரண்ட் இருக்கு, மஹூட் இருக்கு, நோ எஸ்கியூஎல்ஸ் இருக்கு. ஸோ அது ஒன்று சில ஸ்ட்ரக்சரல் ஃபார்மட்ஸ்லாம் பிஸியா இருக்கு, டிஃப்ரென்ஸா இருக்குல்ல. பட் இங்க ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்காலா, பைத்தான், ஜாவான்னு எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட். ஹடூப்பும் நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். பட் மோர் தென் தட் ஸ்பார்க் வந்து இன்னுமே ரொம்ப ஜென்ரலைஸா இருக்கிற பைத்தான் லாங்குவேஜ், ஜாவா லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்றதுனால அது ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பார்க்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 5 மாடியூல் இருக்கு அப்படின்னா அந்த 5 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ்மே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஃபர்ஸ்ட் மாடியூல் இஸ் கிரியேட்டட் பை சம்படி எல்ஸ், வேற யாரோ அதை வந்து பைத்தான் லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்காலா தெரியாது அப்படின்னா, நான் அந்த பைத்தான்ல இருக்கிற மாடியூல் கூட நான் என்னோட செகண்ட் மாடியூல ஸ்காலால எழுதிட்டு, இந்த 2 மாடியூலுமே என்னால என்ன பண்ண முடியும், இன்டெகிரேட் பண்ண முடியும். ரெண்டுத்தையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ற மாதிரி வைக்க முடியும். ஸோ இந்த 5 மாடியூல்ஸ்மே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருந்தாலுமே இட் கேன் பி இன்டெகிரேட்டட் இன் ஸ்பார்க். பட் இன் ரியாலிட்டி இண்டஸ்ட்ரியில அதை பொதுவாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி இட்ஸ் ஜென்ரல் ப்ராக்டிஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரே லாங்குவேஜ் காமனா வச்சிருப்பாங்க ஃபார் டெவலப்மெண்ட். பட் I'm telling you, ஸ்பார்க்கால அப்படியுமே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஸ்பார்க். இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பார்க் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, அதுல இன்பில்டா சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எம்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிஷின் லேர்னிங்கை பண்றதுக்கு எஸ்கியூஎல் அதுல இன்டெகிரேட்டடா இருக்கு, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் அதுல இன்டெகிரேட்டடா இருக்கு. இதெல்லாம் அடுத்த டாபிக்ல நம்ம டீட்டெயில்டா ஸ்பார்க்கோட ஃப்ரேம் ஒர்க் பார்க்கும்போது ஒன்று ஈஸி டீட்டெயில்டா பார்க்கலாம். Thank you.